வணக்க மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த 2,00,000 அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதாவது லோக்சபா தேர்தலில் நிர்வாகிகள் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. அப்போது அதிமுக நிர்வாகிகளின் செயல்பாடுகளில் திருப்திகரமாக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கடிந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தலும் நடைபெற்றது. மாநிலம் முழுக்க அமைதியான முறையில் இந்த தேர்தலும் நடைபெற்றது. இந்த முறை தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, பாஜக என மும்முனை போட்டி நிலவியதால் காலத்தில் கடைசி வரை அனல் பறந்தது. பல தொகுதிகளில் போட்டி கடுமையாகவும் இருந்தது. தேர்தல் முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் அதிமுக சார்பில் சென்னை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். மேலும் சென்னை அதிமுக மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். ராயபுரத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டமும் தொடங்கியது. இந்த தேர்தலில் அதிமுக நிர்வாகிகள் எப்படி செயல்பட்டார்கள், வெற்றி வாய்ப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டு உள்ளது. இந்த கூட்டத்தில் முதலில் நிர்வாகிகள் பேசியுள்ளார்கள். எப்படி பிரச்சாரம் செய்தார்கள், கள நிலவரம் எப்படி இருந்தது என்பதை அவர்களுக்கு விளக்கியுள்ளார்கள். அடுத்த சுமார் 15 நிமிடங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். அப்போது தேர்தலில் போது அதிமுக நிர்வாகிகளின் செயல்பாடுகளில் திருப்திகரமாக இல்லை என்றும் கூறியிருந்தார். திமுகவினரை போல அதிமுகவினர் பலர் உணர்வுடன் தேர்தலில் பணியாற்றவில்லை என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார்.